முதலமைச்சர் காமராஜர், அறிஞர் அண்ணா எதிர்க்கட்சி தலைவர், விலைவாசி உயர்வை பற்றி விவாதம். அண்ணாவுக்கு வழங்கப்பட்டதோ 1/4 மணி நேரம், அவர் பேசியதோ 3/4 மணி நேரம். காமராஜர் பேச்சை ரசித்துக் கொண்டே எவரையும் குறுக்கிடக்கூடாது என்று கண்ணாலேயே உத்தரவு பிறப்பிக்கிறார். அண்ணா தனது பேச்சை நிறைவு செய்யும் போது, முதலமைச்சர் காமராஜருக்கு விலைவாசி உயர்வால் குடும்பங்கள் படும் கஷ்டங்கள் புரியாது. காரணம், அவர் பிரம்மச்சாரி, தனிக்கட்டை, குடும்பம் நடத்தி பார்த்தால்தான் குடும்பங்கள் படும் கஷ்டம் தெரியும் என்று குறிப்பிட்டார். அண்ணாவுடைய பேச்சுக்கு அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அனந்தநாயகி அம்மையார் பதிலளித்தார். காமராஜரை பற்றி அண்ணா குறிப்பிட்டது பற்றி அவருக்கு கோபம் கொப்பளித்தது. அண்ணா இப்படி முதல்வர் காமராஜரை பற்றி கூறுகிறார், இவர் இப்படி பேசுவதால் தான் ஆண்டவன் இவருக்கு குழந்தையே இல்லாமல் செய்துவிட்டான் என்றார் அனந்தநாயகி. அவையில் இருந்த காமராஜர் உடனே எழுந்து கோபமாக தனது அறைக்கு சென்றார். அனந்தநாயகிக்கு காமராஜரிடமிருந்து வந்தது ஒரு அவசர அழைப்பு. காமராஜர் தனது அறைக்கு வந்த அனந்தநாயகியிடம், ஏமா, அண்ணாதுரை அப்படி என்ன இல்லாததை சொல்லிட்டார்? நான் பிரம்மச்சாரி தானே, ஆனால்